இந்த பாடல்கள் அத்தனை சிறப்பான கவிநயத்தோடு மிகச் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் வரிகள் கேட்பவர்களை ஈர்க்கும் அளவிற்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் KS துரை அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் போராட்டம் போராட்டம் என்கிற பாடல், விடுதலை எழுச்சியை ஊட்டுகின்ற பாடல், அத்தனை எழுச்சி மிக்கதாக உணர்வை தூண்டுவதாக மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. மாணிக்க விநாயகம் அவர்கள் மிகச் சிறப்பாக அதை பாராட்டி இருந்தார். அதை கேட்கிற போதே உடலில் பேசியிருக்கிற அளவிற்கு அந்த பாடல் சிறப்பாக அமைந்திருக்கிறது. தமிழக இசையமைப்பாளர்களை விட, தமிழக கவிஞர்களை விட மிகச் சிறந்த படைப்புகளை டென்மார்க்கில் இருந்து இவர்களால் அளிக்க முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே இவர்களது இந்த துணிகரமான இந்த முயற்சி வெற்றியை எட்டுகின்ற, வெற்றியை பெற முடியும் என்ற நம்பிக்கையுடனான இந்த முயற்சி வெற்றியளிக்க வேண்டும். அது வெற்றியளிக்க செய்ய வேண்டிய பொறுப்பு புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களான எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற திரைப்படங்கள் இன்னும் வர வேண்டும். அதன் மூலம் புலம்பெயர் நாடுகளில் தமிழக திரைத்துறை தக்க வைத்திருக்கிற அந்த வர்த்தக முயற்சியை புலம்பெயர் வாழ் தமிழர்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும், தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான முன் உதாரணமாக திரு KS துரை அவர்கள் திகழ வேண்டும் என்றும் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த இசைத்தட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் இங்கு மேடையில் பேசுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. செல்லத்துறை மாஸ்டர் அவர்களை எனக்கு நீண்ட காலமாக 20 வருடங்களாக தெரியும். அவர் ஒரு காரியத்தை எடுத்தால் துணிகரமாக எடுத்து செய்யக்கூடியவர் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றி பெறும் என நான் நம்புகின்றேன். மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய திறமையில் நம்பிக்கை கொண்டவர்கள். உதாரணமாக அவரை பொறுத்தவரை கலைஞர்களை அவர் மதிக்கின்றவர். இன்று இவ்வளவு கலைஞர்களும் ஒன்றிணைகின்றோம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய ஒரு வார்த்தை. அவர்களை 100 தரம் வாங்க என்று அழைக்கவில்லை. இதில் கட்டாயம் வந்துருங்கோண்டு ஃபோர்ஸ் பண்ண இல்லை. அவற்றை ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கின்ற தன்மை இதுல குழந்தைகள்ல இருந்து பெரியோர்கள் வரை இருக்கு. எனக்கு இந்த வரிகளை பெருசா நான் நோமலா பாட்டுகளில் பெருசாக கேட்கறது எனக்கு இசை நல்லா இருந்தால் பாட்டும் பிடிக்கும். அந்த அளவுக்கு வசந்த் பாட்டுகளை ரொம்ப ரொம்ப நன்றாக செஞ்சிருக்கிறார். வசந்த் செஞ்ச முதல் பாட்டு 2000 ஆண்டில் ஒரு பாட்டு செஞ்சிருந்தவர். அப்போ தொடங்கினவர் இன்றைக்கு 2008 இப்படியான அழகாக அந்த இந்த காட்சிகளுக்கு பொருந்த நன்றாக இசையமைத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் உண்டு, இந்த போராட்டம் என்ற ஒரு பாடல். அந்த மியூசிக்கும் எனக்கு விளங்கினதிலே அதுதான் வசனங்கள் விளங்கி இருக்கு நன்றாக. இந்த வசனமும் அவற்ற காட்சி அமைப்பும் நடித்திருக்கிற முறையும் எனக்கு அதிலிருந்து பார்க்கக்கூடிய எனக்கு ஃபுல்லெல்லாம் மதிச்சிட்டு ஸோ நல்லா செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இளம் புயல் வசந்துக்கும் மாஸ்டர் இந்த உள்குழுவுக்கும் வெற்றியும் நல்ல பேரும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். பலர் பத்திரிகைகளிலே எழுதியிருக்கின்றார்கள், தன்னுடைய மகனுக்கு பணத்தை கொட்டுகின்றான் என்று. என்னுடைய மாணவி ஒருவரை எழுதியிருக்கிறார் ஜெர்மனியில். என்னுடைய மகனுக்கல்ல, டென்மார்க்கில் இருக்கின்ற 180 212 பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டம் பெற்றவர்கள் என்னுடைய மாணவர்கள். என்னுடைய மாணவர்கள் மிகச் சிறப்பாக இருக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளைகளை விட. அந்த வகையில் என்னுடைய பிள்ளைகளை விட இசையிலே சிறப்பாக இருக்கின்றார் தர்சியம். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தமிழகத்திலே இல்லை. அப்படியான ஒரு சிறந்த இசையமைப்பாளராக இருக்கின்ற அவர் என்னுடைய மாணவி என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டார். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை ஸ்டேஜில்.
எல்லா பெரியாக்களும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த இவ்வளவு பாட்டும் இளம்புயல்ல வசந்த் செய்த இவ்வளவு பாட்டும் எல்லாற்ற மனதிலையும் இடம் பிடிக்கணும். அதுபோல் அவங்களோட படமும் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி அந்த மாதிரி ஓடணும். நன்றி. இந்த தமிழ் திரையுலகிலேயே ஒரு பேச்சு இருக்கின்றது, ஆஸ்கார் விருது தமிழ் திரைப்படத்துக்கு கிடைக்கும், அந்த படத்துக்கு கிடைக்கும், இந்த படத்துக்கு கிடைக்கும். இப்பொழுது பேச்சு தொடங்கிவிட்டது, தசாவதாரத்துக்கு கிடைக்கின்றது. முக்கியமான விஷயம் தான் போவாங்க. அப்ப இந்த தசாவதாரம் படத்துக்கு கிடைக்கின்றதுன்னா தசாவதாரம் படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டு ஊடகங்களுக்கு ஏற்ற வாய்த்தான் அந்த படம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா தசாவதாரம் கதை உலகம் சுற்றும் பாருங்க கதையும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே விஞ்ஞானி கதை தான். 30 வருடங்களுக்கு எம்ஜிஆர் யோசிச்ச கதை தான். ஆனால் காட்சிகளில் மாற்றி அமைக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆஸ்கார் விருதை தமிழ் திரையுலகு எடுக்குமா என்றால் நான் சொல்கிறேன், எடுக்கும். ஆர் எடுப்பார்கள் என்றால் ஈழத்தமிழர்கள் தான்